ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவே இப்ப சுபான்ஷு சுக்லாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போன முதல் இந்திய என்ற பெருமையை பெற்றிருக்கார் சுபான்ஷு சுக்லா. அதோட 41 வருஷங்களுக்கு பிறகு விண்வெளிக்கு போன முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை அவர் கிடைச்சிருக்கு. எல்லாரும் சுபான்ஷு சுக்லாவை பத்தி பேசும்போது அவருக்கு முன்னால 41 ஆண்டுகளுக்கு முன்னால விண்வெளிக்கு போன ராகேஷ் சர்மாவை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்குவோம். ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு போன ஆண்டு 1984. அந்த 1984ஆம் ஆண்டுல இந்தியா பல்வேறு சவால்களை சந்திச்சிருக்கு. அந்த ஆண்டுலதான் இந்திரா காந்தி தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆண்டுலதான் போபால் விஷவாயு சம்பவம் நடந்திருக்கு. ஒலிம்பிக் போட்டியில PT உஷா நூல் இழையில பதக்கத்தை தவற விட்டார். அதே ஆண்டுலதான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் பேர்ல இந்திய ராணுவம் நுழைஞ்சிருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல்களை கண்ட 1984ஆம் ஆண்டுல இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரே பெருமை ராகேஷ் சர்மாவின் பயணம். இந்த பயணத்துக்கு அடித்தளம் விட்டவர் அப்போதைய இந்திய பிரதமரான இந்திரா காந்தி. 1980ஆம் வருஷம் இந்திரா காந்தி பிரதமரா பதவியேற்றிருக்கார். அப்ப அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. அது என்னன்னா, இந்தியாவை விண்வெளியில ஒரு வல்லரசாக்கணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்கார். அதுல ஒரு பங்கா ஒரு இந்தியரை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார். தன்னுடைய ஆசையை அவர் சோவியத் யூனியன்கிட்ட சொல்லியிருக்காரு. சோவியத் யூனியனும் அதுக்கு தலையசைச்சிருக்கு. இதை தொடர்ந்து 1980ஆம் வருஷத்திலிருந்து இந்தியாவில இருந்து விண்வெளிக்கு அனுப்ப ஒரு பேரை தேர்ந்தெடுக்கிற பணிகள் தொடங்கி இருக்கு. 1980ஆம் வருஷம் 50 விமானிகளை இதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல இருந்து 50 பேரை 1982ஆம் வருஷம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண வீரர்களுக்கு பெங்களூர்ல பயிற்சி கொடுத்திருக்காங்க. பல்வேறு பயிற்சிகளுக்கு பிறகு அதுல இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ராகேஷ் சர்மா, இன்னொருத்தர் ரவில் மல்ஹோத்ரா. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தர் தான் இந்தியா சார்பா விண்வெளிக்கு அனுப்புறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த 2 பேர் ரஷ்யாவுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, சோவியத் யூனியன்ல அந்த நாட்டு மொழியான ரஷ்யால தான் பயிற்சிகள் கொடுக்கப்படும். அதனால அவங்க 2 பேர் ரஷ்ய மொழியை கத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 மாசம் மட்டுமே அவங்களுக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. அந்த 2 மாசத்துல ராகேஷ் சர்மா ரஷ்ய மொழியை துல்லியமா கத்துட்டு இருக்காரு. ஆனா ரவில் மல்ஹோத்ரா கொஞ்சம் தடுமாறி இருக்கார். ராகேஷ் சர்மா ரஷ்ய மொழியை துல்லியமா கத்துக்கிட்டதால தான் அவர் ரவில் மல்ஹோத்ராவை முந்தி விண்வெளிக்கு காரணமா இருந்திருக்கு. ரஷ்ய மொழியை துல்லியமா கத்துக்கிட்ட பிறகு சோவியத் யூனியனுக்கு அனுப்பப்பட்டிருக்கார் ராகேஷ் சர்மா. அங்க மாஸ்கோல இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஸ்டார் சிட்டில அவருக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. அந்த பயிற்சிகளுக்கு பிறகு 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி விண்வெளிக்கு பயணப்பட்டிருக்கார் ராகேஷ் சர்மா. விண்வெளியில சுமார் 8 நாட்கள் இருந்து பல்வேறு பயணங்களை ராகேஷ் சர்மா செஞ்சிருக்கார். இந்த காலகட்டத்தில் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கிட்டையும் அவர் பேசியிருக்கார். அப்ப இந்திரா காந்தி அவர்கிட்ட அங்கிருந்து பார்க்கும்போது இந்தியா எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ராகேஷ் சர்மா, இங்கிருந்து பார்க்கும்போது மற்ற நாட்களை விட இந்தியா மிகச்சிறந்த நாடா தெரியுது. ஏன்னா இந்தியாவை சுற்றி 3 பக்கம் கடல்கள் இருக்கு, அதனால நீல நிறம் தெரியுது. ஏராளமான மலைகள் இருக்கு, பனிமலைகள் இருக்கு, அதனால வெள்ளை நிறம் தெரியுது. நதிகள் ஓடுது, அதனால நீல நிறம் தெரியுது. பச்சை வயல்கள் இருக்கு, பசுமையான காடுகள் இருக்கு, அதனால வண்ணங்களின் கலவையா இந்தியா தெரியுது. சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகேஷ் சர்மா. இந்த பயணத்துக்கு பிறகு பூமிக்கு திரும்ப ராகேஷ் சர்மா இந்திய விமானப்படையில கொஞ்ச நாள் பணியாற்றியிருக்கார். அதுக்கு பிறகு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துல பணியாற்றியிருக்கார். இந்திய விமானப்படையில தேஜஸ் விமானத்தை சேர்க்கிறதுலையும் இவர் முக்கிய பங்காற்றியிருக்கார். அந்த விமானத்துக்கான பயிற்சி விமானியாவும் ராகேஷ் சர்மா இருந்திருக்கார். தன்னுடைய மகன் கபில் சர்மாவோட கண்காணிப்பில் வாழ்ந்துட்டு இருக்க ராகேஷ் சர்மா சமீபத்துல சுபான்ஷு சுக்லாவுக்கு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கார். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துக்குள்ள நேற்று நுழைஞ்ச சுபான்ஷு சுக்லா தன்னுடைய பயணங்களை பற்றி சின்ன பேட்டி அங்கேயிருந்து சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் ராகேஷ் சர்மாவோட அனுபவங்களை கேட்டு அவரை பேட்டி எடுத்திருக்கு இந்திய பாதுகாப்புத்துறை. இந்த பேட்டி இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பேட்டியில பேசியிருக்க ராகேஷ் சர்மா, சுபான்ஷு சுக்லாவுடைய இந்த பயணம் இந்திய விண்வெளித்துறைக்கு மிகப்பெரிய பயன்களை அளிக்கும். எதிர்காலத்துல இந்தியா விண்வெளித்துறையில பல்வேறு சாதனைகளை படைக்க இது ஒரு முக்கிய காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர்கிட்ட நீங்க பயணம் போனப்போ என்னெல்லாம் சவால்களை சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர், சவால்கள் இல்ல, அது மிகவும் சந்தோஷமான பயணமா இருந்திருக்கு. ராக்கெட்ல மேல போகும்போது அங்கிருந்து இந்தியாவை பார்க்கறது மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு, மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. விண்வெளியில நாங்க இருக்கும்போது அங்க 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தை மாறி மாறி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு குறுகலான நாட்களை கொண்டதா விண்வெளி பயணம் இருக்கும். அந்த பயணம் எங்களுக்கு மிகவே த்ரில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓய்வு பெற்ற நிலையிலையும் இப்போ விண்வெளிக்கு செல்ல விரும்புகிற வீரர்களுக்காக பல்வேறு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கார் ராகேஷ் சர்மா. 72 வயசான பிறகும் இன்னும் இந்திய விண்வெளித்துறைக்காக உழைச்சிட்டு இருக்க ராகேஷ் சர்மாவை நாம போற்றுவோம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.